before going into the problem, that is shear force and bending moment values calculate பண்றதுக்கு முன்னாடி initially we have to convert all the special loading conditions into point load அப்படின்னு பார்த்தோம். So in this problem, a simply supported beam is given and loaded with two UDL values, correct? A to C la UDL act ஆகுது and D to B la UDL act ஆகுது. So using this regular procedure, first convert these two point loads into, these two UDL into point loads. So எப்படி convert பண்ணலாம்னு உனக்கு தெரியும். So அதே மாதிரி பண்ண போறோம் பார்த்துக்கோ. So A to C ல 10 kilonewton per meter value act ஆகுது. Distance என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 meter. So already உனக்கு magnitude and location fix பண்ண தெரியும். பண்ணி சொல்லுங்க இப்போ value of point load என்ன கிடைக்கும் இந்த கேஸ்ல? 15 இது UDL பா. UDL க்கு magnitude calculate பண்ணி என்ன பண்ணுவீங்க? 1/2 into W into L. அது UVL பா. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கு தான் half into B into H triangular shapeல இருக்கும். ஸோ அதுக்கு UVL யூஸ் பண்ணுவீங்க. half BH value. W into L. W into L. ஸோ UDL அப்படிங்கிறதுனால just 10 into 3 30 kilonewton. ஸோ எதில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ 30 kilonewton வேல்யூ சென்டர்லனா 3 மீட்டரில் 1.5 மீட்டர். ஸோ இங்கே 1.5 மீட்டரில் ஆக்ட் ஆகும்ப்பா. சிமிலர்லி ரெண்டாவது ஒரு யூடிஎல் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. டியிலிருந்து பி வரைக்கும் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 kilonewton மீட்டர். ஸோ டிபி இடையில உள்ள லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ அப்போ இதை கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்னிடியூட் என்ன கிடச்சிருக்கும்? 10. 5 into 2 10. சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்டுங்கும் போது டோட்டல் 2 மீட்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 மீட்டர், இங்கே ஒரு 1 மீட்டர்னு கிடச்சிருக்குமா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. பாயிண்ட் லோட்ஸை வச்சு இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் சிம்பிளாக நோட் பண்ணிக்கோ. ஆக்சுவல் ஃப்ரீ பாடி டயக்ராம் நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. A, B. ஸோ ஆல்ரெடி C 3 மீட்டரில் இருந்தது, D இங்கே இருந்தது. ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் 30 kilonewton ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேயா? தென் டிக்கும் பிக்கும் நடுவில் 10 kilonewton. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ ஆல்ரெடி சி வரைக்கும் 3 மீட்டர். ஸோ இங்கே இப்போ 1.5 மீட்டர், இது ஒரு 1.5 மீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 மீட்டர். ஸோ இங்கே ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் 1 மீட்டர் 1 மீட்டர். ஸோ நவ் we can apply the equilibrium conditions. ஸோ ஏ பாயிண்டில் நீங்கள் சிம்பிளி சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்ஏ இருக்கும். சிமிலர்லி பி பாயிண்டில் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பி இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்ளை தி ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ். So first condition, summation of all the vertical forces equal to 0. So கொடுத்தீங்கன்னா RA plus RB is equal to மேலிருந்து கீழே ஆக்ட் ஆகிறது 30 plus 10. So RA plus RB யோட வேல்யூ 40 kilonewton அப்படின்னு கிடைச்சிருக்கும்பா. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோ. Next apply the second equilibrium condition. Summation of the bending moment value at point A is equal to 0. ஸோ ஏ பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாரு ஒரு நிமிஷம். 30 kilonewton clockwise, 10 kilonewton clockwise. RB reaction force at point B anti clockwise. ஸோ அங்கேருந்து அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆர்பி ஏ பாயிண்ட்டை பொறுத்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மேலே பார்த்து இப்படி ரொட்டேட் ஆகிறதுனால பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன் பெண்டிங் மவுண்ட் கால்குலேஷனுக்கு.
ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுப்பா. ஏ பாயிண்ட்ல இருந்து ஆர்பி ஃபோர்ஸ் காம்பனண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டோட்டல் டிஸ்டன்ஸ்? 7. 7 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் 10 கிலோ நியூட்டன் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். ஸோ மைனஸ் 10 இன்ட்டு டிஸ்டன்ஸ் 6. தென் மைனஸ் 30 கிலோ நியூட்டன் இன்ட்டு 1.5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து ஆர்பி வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்து சொல்லு. $15. 15 அவ்வளோதானே. ஆர்பி வேல்யூ 15 கிலோ நியூட்டன். ஸோ ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி இப்போ ஆர்ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ. ஆல்ரெடி ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 14 தெரியும். ஸோ ஆர்ஏ ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ யுவர் ஆர்ஏ வேல்யூ இஸ் 40 மைனஸ் 15, 25 கிலோ நியூட்டன். இதுவரை கண்டுபிடிச்சிக்கோப்பா. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ உனக்கு முதல்ல அந்த பீம் வரைஞ்சது இப்படி இருந்திருக்கும்பா. ஏ பி சி டி 30 கிலோ நியூட்டன், 10 கிலோ நியூட்டன். ஸோ டிஸ்டன்ஸும் தெரியும், 1.5 மீட்டர், 1.5 மீட்டர், 2 மீட்டர், 1 மீட்டர், 1 மீட்டர். ஓகேப்பா. ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் சொல்லுங்க. ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி சொல்லுங்கப்பா. பி பாயிண்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் என்ன? ஸோ திஸ் இஸ் ஆர்ஏ. ஆர்ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ நியூட்டன். ஸோ இந்த பாயிண்ட்ல ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 15 கிலோ நியூட்டன். ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி எவ்வளோ? பாயிண்ட் பியில் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ்? ப்ளஸ் ஆர் மைனஸ்? மைனஸ் 15 கிலோ நியூட்டன். ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் டி பார்த்தீங்கன்னா பில இருந்து டி வரைக்கும் ஆக்ட் ஆகுறது யூடிஎல் இல்லையா? ஸோ அதனால யூடிஎல்னே போட்டு மார்க் பண்ணிக்கோ. வேல்யூ எவ்வளோப்பா? ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் டி ஆல்ரெடி மைனஸ் 15 ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடிஷனலாக இப்போ மேலேருந்து பாசிட்டிவாக ஒரு 10 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ டோட்டலாக மைனஸ் 5 கிலோ நியூட்டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி டு சிக்கு இடையில எந்த வேரியேஷனும் இல்லை, எந்த பாயிண்ட் லோடோ யூடிஎல்லோ ஆக்ட் ஆகலை. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் சி இஸ் ஈக்குவல் டு த சேம் மைனஸ் 5 கிலோ நியூட்டன். வேற எந்த லோடும் அடிஷனலாக இன் பிட்வீன் டி அண்ட் சிலையும் ஆக்ட் ஆகலை, எக்ஸாக்டாக அட் பாயிண்ட் சிலையும் ஆக்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ நவ் சி டு ஏக்கு இடையில யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி சி பாயிண்ட் வரைக்கும் ஒரு மைனஸ் 5 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ அடிஷனலாக ஒரு 30 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக 25 கிலோ நியூட்டன். பட் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ யூடிஎல் ப்ளஸ் பாயிண்ட் லோட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஒரு 25. ஸோ 0 கிலோ நியூட்டன். எதுவும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சி டு ஏல யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருந்த -5 கூட அந்த வேல்யூ யூடிஎல் வேல்யூ 30 ஆட் பண்ணிங்கன்னா 25 கிலோ நியூட்டன் பாசிட்டிவாக கிடைக்கும். But at point A, the reaction force A is also considered. So shear force at point A due to UDL and point load 25 minus 25 is equal to 0 kilonewton. Yes, sir. Okay, so bending moment calculate பண்ணிடலாம். வேகமா சொல்லுங்கப்பா. பெண்டிங் மொமெண்ட் at point B. B point 0 kilonewton meter as usual. Bending moment at point D சொல்லுங்க. 15 into 2. 15 into 2.
minus 10 into 1. minus 10 into 1. Value எவ்வளோ? 20. 20 kilonewton meter. So next bending moment at point C, 15 into distance எவ்வளோ? 4. 4 minus 10 into 3. 3. Value எவ்வளோ? 30. 30 kilonewton meter. So next bending moment at point A பார்த்தீங்கன்னா 15 into 7 7. minus 10 into 6. 6 minus 30 into 1.5. 1.5. Value? 0. 0. ஏன்னா 0 தான் வரணும். ஆக்சுவலாக நம்ம இந்த கண்டிஷனை வச்சு தான் ஆர்ஏ ஆர்பி வேல்யூஸே கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ 0 தான் வரும். கரெக்டா? ஸோ நவ் we can draw the free body diagram and shear force diagram as well as bending moment diagram. ஒரு தனி பேஜில் ட்ரா பண்ணிக்கலாம். So this is your free body diagram. So now we can extend these lines A, C, D and B. So shear force diagram draw பண்றதுக்காக ஒரு straight line as usual போட்டுக்கிறேன். This is point A, C, D and B. வேல்யூஸ் மார்க் பண்ணிக்கலாம்ப்பா. ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா -15 kilonewton. நெக்ஸ்ட் அட் பாயிண்ட் டியில் -5 kilonewton. நெக்ஸ்ட் பாயிண்ட் சிலையும் அதே வேல்யூ தான், எந்த வேரியேஷனும் பிட்வீன் டி அண்ட் சியில் இல்லை, -5 kilonewton. ஏ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 25 kilonewton due to UDL and point load additional consider ஆகும்போது 0 kilonewton. மார்க் பண்ணிட்டீங்களாடா? ஜாயின் பண்ணிடலாம். சார் ஜாயின் பண்ணிடுங்கப்பா. ஸோ கவனிச்சுக்கோ, எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருப்பா. ஸ்டார்டிங்கில் பி பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கோ. ஸோ பி பாயிண்ட்ல இருந்து வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -15 kilonewton. ஸோ பிட்வீன் பி அண்ட் டியில் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. பி பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் லோடு தான் ஆக்ட் ஆச்சு ஆர்பி, ஸோ அதனால நேராக கீழே இழுத்துருக்கேன். தென் பியிலிருந்து டி யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ யூடிஎல் ஆக்ட் ஆகுச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸில் ஸ்ட்ரைட் லைனால் ஜாயின் பண்ணுவேன். ஸோ அதனால இப்படி ஸ்ட்ரைட் லைனால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைனால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தென் டி டு சி பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லை. டியில் ஆக்ட் ஆகிற அதே -5 kilonewton தான் சியில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரைட் லைனால ஜாயின் பண்ணிக்கும். இதே வேல்யூ தான் அப்படியே இங்கே ஆக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சியில இருந்து ஏ பார்த்தீங்கன்னா 25 kilonewton யூடிஎல். ஸோ அதனால இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைனால மார்க் பண்ணிக்கோ. ஸோ இங்கே இப்போ 25ல இருந்து 0, ஸோ அதனால கீழே மார்க் பண்ணிக்கோ. அவ்வளோதான்ப்பா. ஸோ திஸ் இஸ் யுவர் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்.
ஸோ ஆல்ரெடி நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ எங்க மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ரத்துல எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சைன் கன்வெர்ட் ஆகுதோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல தான் மேக்சிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத பாரு. ஸோ மேக்சிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற 4 பாயிண்ட்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல மேக்சிமம் பெண்டிங் மொமெண்ட் இது வரைக்கும் கிடைச்சிருக்கும். பட் இந்த ப்ராப்ளத்துல அப்படி கிடைக்காது. ஏன்னு பாரு, எக்ஸாக்டா ஏலையோ சிலையோ டிலையோ பிலையோ ஷியர் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகல. சிக்கு கொஞ்சம் தள்ளி வேற ஒரு பாயிண்ட்ல என்ன இருக்கு, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ மைனஸ்ல இருந்து பாசிட்டிவா போயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ மேக்சிமமா இருக்கும். கரெக்டா? ஸோ முந்தின இது பாருப்பா, பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ பி அண்ட் ஏல 0 கிலோ நியூட்டன் மீட்டர். டி அண்ட் சில உள்ள வேல்யூ மட்டும் தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். 20 கிலோ நியூட்டன் மீட்டர் டில, சில 30 கிலோ நியூட்டன் மீட்டர். யூஸ்வலா இந்த ரெண்டுல உள்ள ஒன்று தான் மேக்சிமம் பெண்டிங் மொமெண்டா இருக்கும். ஆனா இப்போ சிக்கு கொஞ்சம் தள்ளி தான் மேக்சிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மேக்சிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்க கிடைக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஆர் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் சிம்பிளி ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எந்த பாயிண்ட்ல 0வா இருக்குதோ அந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் மேக்சிமமா இருக்கும். கரெக்டா? ஸோ அதை தான் அடிஷனலா உனக்கு ப்ராப்ளத்துல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இப்போ நீ என்ன பண்ணலாம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோ. A, C, D and B. Values நோட் பண்ணிக்கோ. B பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ 0 கிலோ நியூட்டன் மீட்டர். D பாயிண்ட்ல 20 கிலோ நியூட்டன் மீட்டர். C பாயிண்ட்ல 30 கிலோ நியூட்டன் மீட்டர். A பாயிண்ட்ல 0 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ கவனிச்சுக்கோ, பில 0 கிலோ நியூட்டன் மீட்டர், டில 20 கிலோ நியூட்டன் மீட்டர். பில இருந்து டிக்கு இடையில யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஒரு கர்வ், பாராபாலிக் கர்வால கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டில இருந்து சிக்கு இடையில எந்த லோடுமே ஆக்ட் ஆகல. ஸோ ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் காமிக்கிறதுக்காக பாயிண்ட் லோடுக்கு போடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனால ஜாயின் பண்ணி காமிச்சிருங்கப்பா. நெக்ஸ்ட் பிட்வீன் சி அண்ட் ஏ யூடிஎல் ஆக்ட் ஆகுது. பட் உனக்கு தெரியும் சிக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட்ல தான் பெண்டிங் மொமெண்ட் மேக்சிமமா இருக்கு. ஸோ ஏல இருந்து உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு, டயக்ராம் இப்படி தானே யூடிஎல் கிடைக்கும். ஸோ பாராபாலிக் கர்வ் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு மேக்சிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலா நான் டிராயிங் போட்டிருக்கிறதுல இந்த சி பாயிண்ட்டை விட கொஞ்சம் மேல கிடைக்கிற மாதிரி இந்த கர்வ் ஜாயின் ஆகும்பா. புரியுதா? யூஷுவல் கேஸ்ல உனக்கு இந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருந்திருக்கும். பட் இந்த கேஸ்ல இந்த கர்வ் ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேல வர்ற மாதிரியே நீ கர்வ் போட்டு ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஃப்ரம் லெஃப்ட் எண்ட் ஆர் ரைட் எண்ட்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அப்போ புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எந்த லொகேஷன்ல இருக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம்ப்பா. அவ்வளவுதான். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டிரா பண்ணி முடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஸோ இந்த டிராயிங் பாரு. ஸோ இதுல இப்போ நம்ம இந்த லொகேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம்ப்பா. நான் இந்த லொகேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இந்த பாயிண்ட்ல தான் ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்க்க போறோம். ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏபிசிடி இருக்கிறதுனால இதை ஈன்னு சொல்லி வச்சுக்கிறேன்ப்பா. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் இ வந்து 0 அப்படின்னு நம்ம இங்க டிராயிங்கை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதில் ப்ளஸ்ஸாகவும் இல்லை மைனஸாகவும் இல்லை, எக்ஸாக்டா லைன்லேயே இருக்கு. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் இ ஈக்குவல் டு 0. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிப்பாரு.
பில இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ பில -15, அப்புறம் டில அது கூட ஆட் ஆகுது, அப்புறம் சில ஆட் ஆகுது, இப்படியே வந்துருச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ பண்ண போறோம். நவ் இந்த ஈக்கும் சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோப்பா. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ். கரெக்டா? ஈக்கும் சிக்கும் இடையில என்ன ஆக்ட் ஆகுது? யூடிஎல் ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ ஈக்கும் சிக்கும் இடையில நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ஈக்கும் சிக்கும் நடுவில் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். ஆல்ரெடி உனக்கு ப்ராப்ளத்தில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம்ப்பா. கரெக்டா? ஸோ இதை நீங்கள் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 10 இன்ட்டு எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸு சென்டரில் x/2 x/2. கரெக்டா? டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, ஸோ அதனால எக்ஸ்னே வச்சுக்கிறோம். பாயிண்ட் லோடோட வேல்யூ 10 இன்ட்டு எக்ஸ், சென்டரில் ஆக்ட் ஆகும். ஸோ x/2 x/2. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜரில் இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. அட் பாயிண்ட் இல ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்படியே ஆட் பண்ணிட்டு வாங்கப்பா. -15 கிலோ நியூட்டன் பியில் ஆக்ட் ஆகுது, பிளஸ் டிக்கும் பிக்கும் நடுவில் 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் மேலிருந்து கீழே ஆக்ட் ஆகுது. தென் இ டு சி பாயிண்ட்ஸுக்கு இடையில 10 இன்ட்டு எக்ஸ் ஆக்ட் ஆகுது, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. ஸோ இதை வச்சு தான் உனக்கு இனி வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இக்கு பதிலாக நீ சி பாயிண்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. -15 அட் பாயிண்ட் பி, தென் டிக்கும் பிக்கும் நடுவில் +10. ஸோ அதுதான் -5 கிலோ நியூட்டன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்ப. கரெக்டா? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஷியர் ஃபோர்ஸ், அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தோட சமேஷன் அண்ட் அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட சமேஷனா எடுத்திருந்திருப்ப. ஸோ அதே மாதிரி இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் இயோட வேல்யூ உனக்கு ஆக்சுவலாக 0ன்னு தெரியும். அதோட எக்ஸ்பிரஷன் ட்ரா பண்ணியிருக்கேன். இ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணினா -15 +10. இக்கு சிக்கு நடுவில் ஆக்ட் ஆகிற யூடிஎல் பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். 10x = 0. இது கிளியர் தானடா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். ஓகேப்பா. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணு. -15 + 10 -5 plus 10x = 0. That gives x = -5 அங்க போச்சுன்னா +5. ஸோ 5/10 அப்படிங்கிறது 0.5 மீட்டர். ஸோ டிராயிங்ல நீ போட்டிருக்க எக்ஸோட வேல்யூ 0.5 மீட்டர். சிக்கு அண்ட் இக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிறது 0.5 மீட்டர். ஸோ பெண்டிங் மொமெண்ட் உன்னோட பீம்ல எக்ஸாக்டா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து, அதாவது ஏல இருந்து பார்த்த அப்படின்னா ஏ டு சி டிஸ்டன்ஸ் 3 மீட்டர், இக்கு சிக்கு நடுவில் 0.5 மீட்டர். ஸோ ஏல இருந்து இக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? 2.5 மீட்டர் இருக்கும்பா. சரிதானா? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உனக்கு பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ மேக்சிமமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. ஏன்னா உனக்கு சிங்கிற பாயிண்ட்ல ஆல்ரெடி நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்க 30 கிலோ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சமாவது கூட இருக்கணும் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இ அப்படிங்கிற பாயிண்ட்ல. ஓகேயா? ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர்ல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ இப்போ அட் பாயிண்ட் இல கால்குலேட் பண்ண போறோம்ப்பா. பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் எங்கன்னா பாயிண்ட் இலன்னு நம்ம சொல்லிட்டோம். அது எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். சொல்லுங்கப்பா. இ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் அண்ட் அதுக்கு நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சு சொல்ல போறேன். ஸோ பாயிண்ட் பில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஆர்பி வேல்யூ 15 கிலோ நியூட்டன். அதுக்கும் இ பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல பார்ப்போம். 4.5 மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் லோட் என்ன? -10 into 3.5. Exactly. -10 into 3.5. வேற? அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? ஏடா இ டு சிக்கு இடையில ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னு கன்வெர்ட்லாம் பண்ணி வச்சிருக்கோம்லடா. இப்போ எக்ஸோட வேல்யூ 0.5 மீட்டர்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இ டு சிக்கு நடுவில் ஆக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் லோடோட வேல்யூ அப்போ இப்போ எவ்வளோ? 10 into 0.5. கரெக்டா? 5. ஸோ 10 into 0.5ங்கிறது 5 மீட்டர். ஸோ லோடோட வேல்யூ 5. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.5. சென்டர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுப்பா. ஆக்சுவலா எக்ஸாக்டா இக்கும் சிக்கு நடுவில் சென்டர்ல ஆக்ட் ஆகுது. அப்போ இல இருந்து அந்த லோடு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? x/2னா 0.2. 0.5/2, 0.25. இது உனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதுல கீழே நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. 10 into 0.5 அதுதான் 5 into 0.5/2 டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் இது.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லு, பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் இ எவ்வளோ வருதுன்னு பாரு. 31.25. எஸ், 31.25 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ கம்பேர் பண்ணி பாரு, சி பாயிண்ட்ல 30 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ அதுக்கு கொஞ்சம் தள்ளி மேக்ஸிமமா 31.25 கிலோ நியூட்டன் மீட்டர்னு கிடைச்சிருக்குப்பா. ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துருக்க ப்ராப்ளம்ஸுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ எக்ஸாக்டா அட் சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமா இல்லை அப்படின்னா வேற எந்த லொகேஷன்ல மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீ கரஸ்பாண்டிங்ல ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை செக் பண்ணணும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ல ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஜீரோவா இருக்கோ அந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமா இருக்கும். இது தம்ப் ரூல். ஸோ அந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஷியர் ஃபோர்ஸ் அட் தட் பாயிண்ட் ஈக்குவல் டு 0 ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி இங்க x ஈக்குவல் டு 0.5 மீட்டர் கால்குலேட் பண்ண இல்லையா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டனா this is the location at which the bending moment value is maximum னு சொல்லிடலாம். ஸோ x equal to 0.5 மீட்டர்னா நம்ம தான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம் E to C டிஸ்டன்ஸை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்தோ ரைட் ஹேண்ட்ல இருந்தோ இது எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத நீ ப்ராப்ளத்துல ஸ்டேட் பண்ணிக்கோ. ஸோ ஏல இருந்து 2.5 மீட்டர்ல அந்த ஈங்கிற பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தென் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத யூஸ்வலா பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி பெண்டிங் மொமெண்ட் அட் இ பாயிண்ட்ல கால்குலேட் பண்ணினா உனக்கு 31.25 கிலோ நியூட்டன் மீட்டர்னு கிடைக்கும்.